நான் நல்லா இருந்தேனே, இப்ப இப்படி ஆகி போனேனே என்று புலம்புறதுல என்ன இருக்குது? ஏன் ஆனே? வரம்பு மீறியதால் ஆனேன். 3 காரியத்தை சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்கங்க. ஒன்னு, வரம்பு மீறக்கூடாது அவன் கொடுத்த பேர் அருள்களில். அது எதா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், பலமா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், வரம்பு மீறக்கூடாது. இன்னொன்னு, அவன் கொடுத்த பின்னால் பாவம் செய்யக்கூடாது. அவன் கொடுத்த பின்னால பாவம் செய்யக்கூடாது. அவனுக்கு துரோகம் செய்யக்கூடாது. அவன் கட்டளை மீறக்கூடாது. முதலாளி சொல்றார், போப்பா அந்த வேலையை முடிச்சுட்டு வான்னா பாஞ்சு போகணும். ஏன்? நமக்கு உபகாரம் செய்கிற முதலாளி. கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நான் வச்சுக்க 1 லேக்கத்துக்கு கையில கொடுக்கிறார். அந்த முதலாளி என்ன சொன்னால் அவர் ஏவலுக்கெல்லாம் நீ கட்டுப்படணும். இன்னும் உன்னோடு நல்லா நடப்பார். இவ்வளவு நல்ல செய்யற முதலாளியினுடைய ஏவலுக்கு நீ கட்டுப்படலன்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? அதே போல அல்லாஹ் நம்முடைய முதலாளி. மௌலல் மௌலாங்கிறான். முதலாளிகளுக்கெல்லாம் நான் முதலாளி. அல்லாஹ் எஜமான், எஜமானுக்கெல்லாம் எஜமான். அவன் கொடுக்கிறான், கேட்டால் கொடுக்கிறான், நினைத்தால் தருகிறான். அவனுக்கு, அவன் ஏவலுக்கு நீ கட்டுப்படலன்னு சொன்னா, அவன் கட்டளையை மீறுகிறாய் என்று சொன்னா இப்ப என்ன நடக்கும்? கொடுத்ததை நிப்பாட்டுவான் அல்லாஹ். எப்படி ஒரு முதலாளி, இனி உனக்கு கூடுதல் அலவன்ஸ் இல்ல, இனி உனக்கு போனஸ் இல்ல, இனி உனக்கு நீ கேட்டதெல்லாம் கிடைக்காது. எப்ப சொல்றார்? நீ மீறும் போது சொல்லுகிறார். சர்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயிற்சியை கொடுத்தாங்க.